பார்க்க போறது என்ன அப்படின்னா, நிறைக்கும் எடைக்கும் என்ன வித்தியாசம்? நிறையும் எடையும் ஒன்னா இல்ல ரெண்டும் வேற வேறையா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கவனிக்கிறீங்களா? நிறை மற்றும் எடை இரண்டும் வேறு வேறு. அப்ப நிறைனா என்ன சார்? நிறை அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருட்களின் அளவுதான் நிறை. ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருட்களின் அளவுதான் என்னது? நிறை. என்ன சார் பருப்பொருள்? அதுல என்னென்ன துகள்கள் இருக்கு, எவ்வளவு அதனுடைய பொருட்கள் இருக்கு, அதனுடைய அளவு என்ன, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நிறை அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கை, அந்த அளவு இடத்துக்கு இடம் மாறுமா? மாறாது. ஒரு அளவு பொருள் இருக்குன்னா அது இங்க இருக்கும்போது அதே அளவு தான் இருக்கும், நிலா ஊத்துக்கிட்டு போனோம் அதே அளவு தான் இருக்கும், வேற எங்க வச்சிருந்தாலும் அதே அளவுதான் அந்த பருப்பொருட்களின் அளவு இருக்கும். அதனால நிறையோட மதிப்பு எங்க போனாலும் மாறாது. எங்க போனாலும் என்னாகாது? மாறாது. அடுத்த முக்கியமான விஷயம், இது ஒரு ஸ்கேலர் அளவு. நிறைக்கு எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கு, திசை கிடையாது. அதனால இது ஒரு ஸ்கேலர் அளவு. சரியா? மூணாவது என்னது? இதனுடைய அழகு என்ன சார்? நிறையின் அழகு என்ன? கிலோகிராம். நிறையின் அழகு என்னப்பா? கிலோகிராம். எஸ்ஐ அழகுல நிறையினுடைய அழகு என்னது? கிலோகிராம். சிஜிஎஸ் கிராம் சொல்லுவோம், எஸ்ஐ அழகுல கிலோகிராம் சொல்றோம். குட், சூப்பர். அப்ப எடைனா என்ன? வாங்க, எடைன்றது ஒரு விசைப்பா. நல்லா புரிஞ்சுக்கோ. எடைன்றது என்னது? ஒரு விசை. ஈர்ப்பு விசை தான் எடை. ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசை தான் என்னது? எடை. ஈர்ப்பு விசை தான் என்னது? நம்ம எடை. சிம்பிள் டபிள்யூன்னு சொல்லுவோம், வெயிட், அதனால டபிள்யூ சொல்லுவோம். ஈர்ப்பு விசையின் அளவு தான் என்னது? எடை. சமன்பாடு mg F = ma. ஏக்கு பதிலா g போட்டுருவோம், mg. அப்ப எடைனா உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? mg ஞாபகம் வரணும். நிறைனா m மட்டும் ஞாபகம் வரணும். நிறைனா m மட்டும், மாஸ் மட்டும் ஞாபகம் வரணும். அதோட g பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எடை கிடைச்சிடும். கேள்வி கேட்கட்டுமா? mg தானே எடைன்னு சொல்றோம். இந்த நிறை மாறாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். சூப்பரா? ஆனா g இடத்துக்கு இடம் மாறுபடும். அப்ப g யோட மதிப்பு மாறுச்சுன்னா கண்டிப்பா எடை என்ன ஆகும்? மாறும். அப்ப எடை மாறதுக்கு யாரா காரணம் கேட்டா g தான் காரணம். அப்ப இடத்துக்கு இடம் g யோட மதிப்பு மாற மாற ஒரு பொருளினுடைய எடையும் என்ன ஆயிட்டே இருக்கும்? மாறிக்கொண்டே இருக்கும். மாறக்கூடியது எடை. இது வெக்டர் அளவு. அப்ப இதுக்கு எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும். சார் திசையெல்லாமா சார் இருக்கும் வெயிட்டுக்கு? ஆமா ஆமா. எடையின் திசை எப்பவுமே புவியினுடைய மையத்தை நோக்கி தான் இருக்கும். புவியினுடைய மையத்தை நோக்கி தான் இருக்கும். உதாரணத்துக்கு இதுதான் புவின்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு பொருள் இருந்தாலும் அதனுடைய எடை மையத்தை நோக்கி தான் இருக்கும். இங்க ஒரு பொருள் இருந்தாலும் அதனுடைய எடை மையத்தை நோக்கி தான் இருக்கும். இங்க ஒரு பொருள் இருந்தாலும் அதனுடைய எடை எப்படி இருக்குமா? மையத்தை நோக்கி தான் இருக்கும். எங்க இருந்தாலும் பொருளோட எடை அதனுடைய மையத்தை நோக்கியே இருக்கும். அடுத்து இதனுடைய அழகு என்ன சார்? விசை தானப்பா, நியூட்டன். அழகு என்னது? நியூட்டன். சூப்பர் சார், சூப்பர். நல்லா புரிஞ்சிச்சு. நிறைக்கும் எடைக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சிச்சு. இன்னொன்னு சொல்லி தட்டுமா? ஒரு சின்ன உதாரணம் உங்ககிட்ட கேட்கிறேன். பூமியில இருக்கிற மனிதனுடைய எடையும் நிலாவில் அதே மனுஷன் போனானா அவன் எடையும் சமமா இருக்குமா? இருக்காது. ஏன் தெரியுமா? பூமியினுடைய ஜி மதிப்பு 9.8 மீட்டர் வினாடி பவர் -2. ஆனா நிலாவுல ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர் வினாடி பவர் -2. புரியுதா? அப்ப ஜியோட மதிப்பு மாறும் பொழுது கண்டிப்பா எடையும் என்ன ஆகும்? மாறும். கரெக்டா? சூப்பர்பா. எப்படின்னு பாருங்களேன். சப்போஸ் ஒரு மனுஷன் இருக்கான். இங்க பாருங்களேன், ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷனுடைய நிறை எவ்வளவு இருக்குன்னா 10 கிலோகிராம் வச்சுக்கீங்க. தலைவரோட எடை பூமியில எவ்வளவு இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். நம்ம தலைவரோட எடை பூமியில எவ்வளவு இருக்கு? பூமியில் அவருடைய எடை அது விசை தானப்பா, அதனால விசைன்னு போட்டிருக்கேன். பூமியில எடை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? எடைக்கு m × g தான். பூமின்றதுனால g மதிப்பு பூமியில இருக்கிறத போடணும். அப்போ இது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா, m அவரோட நிறை எவ்வளோ? 10 கிலோகிராம். g பூமியில மதிப்பு எவ்வளோ? 9.8. ரெண்டையும் பெருக்க எவ்வளவு வரும்? 98 நியூட்டன் வந்துடும்.
அவருடைய எடை பூமியில எவ்வளவு வருது? 98 நியூட்டன் வந்துருது. சரியா? சரி, இப்ப நம்ம தலைவர் என்ன பண்றாருன்னா நிலாவுக்கு போயிடுறாரு. நிலாவுக்கு போன பிறகு அவருடைய நிறை அது மாறுமா? மாறாது. நிலாவுக்கு போனால் நிறை எவ்வளவு இருக்கும்? அதே 10 கிலோ தான் இருப்பாரு. இப்ப அவருடைய எடை நிலாவுல எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். நிலாவுல அவருடைய எடை F நிலவு, W நிலவு, நிலவுல அவருடைய எடை M இன்ட்டு ஜியோட மதிப்பு நிலாவுல இருக்கிறத போடணும். நிலவுல அவருடைய ஜி மதிப்பு என்ன? ஈக்குவல் டு M நிறை மாறாது 10 தான். ஜி நிலாவுல எவ்வளவு மதிப்பு? 1.625. 1.625. இது ரெண்டையும் பெருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு வருது நமக்கு? 16.25. 16.25 நியூட்டன். இதுதான் நிலாவுல அவருடைய வெயிட். புரியுதா? பாரு, நிறை அதே தான் இருக்கு. பூமியில இருந்தாலும் நிறை 10 தான், நிலாவுக்கு போனாலும் நிறை 10 தான். ஆனா எடை என்ன ஆகுது? பூமியில நம்ம தலைவரோட எடை 98 நியூட்டன். ஆனா அங்க போன பிறகு, நிலாவுல போன பிறகு எடை எவ்வளவு இருக்கு? 16.25 தான். சரியா? அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? நிறை என்பது இடத்துக்கு இடம் மாறாது, ஆனா எடை என்பது இடத்துக்கு இடம் மாறும். சரியா? குட்.